ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin Academy. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிமி5 USDT ஒரு அப்டேட் வீடியோ தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மிமி5 USDT சொல்கிறது வந்து இது ஒரு மீம் காயின். சரியா? இந்த காயின் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக 0.0003543 வந்து எங்களுக்கு கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கூட இருக்குது. இந்த கோயினில் வந்து எங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் ஒன்று நடந்திருக்கும் மார்க்கெட்டில். சரி, அந்த ஹிஸ்டரி ரிப்பீட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ப்ரீவியஸாக எங்களுக்கு மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். சரியா, ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும். அந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எது வரைக்கும் சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, இந்த லைன் வரைக்குமே எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஹியூஜான பம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ அந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 959% கிட்ட எங்களுக்கு வந்து பம்ப் ஆகிருப்பாங்க அந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால். சரியா, அப்போ அந்த பிரேக் அவுட் நடக்க முடியும் நடந்ததுக்கு பின்னுக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு விஷயம் நடந்திருக்குது. எங்களுக்கு என்ன சொன்னால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைட் பேஸ் மார்க்கெட் நடந்திருக்குது. அந்த சைட் பேஸுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஹியூஜான ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும். சரியா, இது வந்து முதல் தடவை நடந்தது. ரெண்டாவது தடவை நடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நடந்திருக்குது. ரெண்டாவது தடவை எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது தடவை ஃபாலிங் வெஜ் இல்லை, எங்களுக்கு ரெண்டாவது தடவை ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி அந்த டபுள் பாட்டம் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்குது. பட் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எங்களுக்கு பிரேக் நடந்திருக்கும் முதலாவது. ரெண்டாவது அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கும். சரி, அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸாக்டாக எங்களுக்கு இந்த பிளேஸோட சைட்வேஸுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப். சரியா, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயும் வந்து கரண்ட்டாக எங்களுக்கு மார்க்கெட் நடக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அதே விஷயம் தான். சரியா, கரண்ட்டாகவும் அந்த பிரேக் அவுட் இருக்குது, அந்த பிரேக் அவுட் பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு எந்த அளவுக்கு பம்பாக இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 425% கிட்ட எங்களுக்கு வந்து அந்த பிரேக் அவுட் பின்னால் மார்க்கெட் வந்து பம்பாக இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரெக்டாகவும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் தான் வந்துருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸ் எங்களுக்கு இப்போ சைட்வேஸ் போகுது மார்க்கெட் எங்களுக்கு இந்த இடத்துல சைட்வேஸ் மூவ் ஆகுது. அப்போ எங்களுக்கு ஈஸியாக இந்த இடத்துல வச்சு எங்களுக்கு என்ட்ரியாக போகலாம். இந்த இடத்துல வச்சு நாங்கள் என்ட்ரி போனோம்னு சொன்னால் எங்களுடைய எக்ஸிட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ஜோன். இந்த ஃபர்ஸ்ட் ஜோன் தான் எங்களுடைய எக்ஸிட் பாயிண்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 1000%. சரியா, இப்போ எங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸிட் பாயிண்டாக எங்களுக்கு இருக்கிற வந்து இந்த ஜோன் தான். இந்த ரிஜெக்ஷன் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வெரி வெரி ஹை பாசிபிள் இருக்குது. சரியா, இங்கே மார்க்கெட் சடனாக மூவ் ஆகும், உடனே சொன்னால் வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ள வெரி ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட் மூவ் ஆகி அந்த டார்கெட் ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து டக்குனு கீழே மூவ் ஆகிரும். சரியா, அப்போ இது அதுதான் சொல்லி மீம் கோயின் சொல்லி அப்போ இது வந்து ஹியூஜ் யூட்டிலிட்டியாக இருக்கும். முதல் டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாம், ரெண்டாவது டார்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வைக்கலாம். பட் ரெண்டாவது டார்கெட் போகிற வெரி வெரி லோ பாசிபிள்னு சொல்லிடலாம். ஹை பாசிபிள் லோ பாசிபிள் ரெண்டாவது டார்கெட் வரைக்கும் போகிறது. பட் முதல் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகலாம். ரெண்டாவது டார்கெட் வரைக்கும் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1500% கிட்ட எங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். சரியா, அப்போ இந்த முதல் டார்கெட் வந்து மார்க்கெட் வந்து ஈஸியாக மேலே மூவ் ஆகிறது மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நாங்கள் RSI எனபிள் பண்ணி பார்ப்போம். RSI எனபிள் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் RSI வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னுக்கு எங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு நடந்துகிற விஷயம் தான் RSI வந்து ஓவர்சோல்டுக்கு போயிட்டு இருக்குது. சரியா, முதலாவது எங்களுக்கு இங்கே ஓவர்சோல்ட் போயிட்டு இருக்குது, அந்த சைட் பேஸில் அந்த ஓவர்சோல்ட் போயிட்டு இருக்குது. சரியா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பிரேக் அவுட் அதுக்கு எங்களுக்கு ஓவர்சோல்ட் போக இல்லை. சரியா, மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாவது வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு ஓவர்சோல்ட் போயிட்டு தான் வந்துருக்குது. இங்கே இந்த ஓவர்சோல்ட் போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லைன் அதுவும் அதே சைட்வேஸ் தான் மூவ் ஆகிருக்குது. 2025 ஏப்ரல் நடந்த விஷயம் எங்களுக்கு இப்போ 2026 வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, அப்போ கிட்டத்தட்ட அது வந்து $959 கிட்ட எங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். சரியா, அப்போ எங்களுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000% எங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. அப்போ எங்களுக்கு வச்சு இந்த பிளேஸ் வச்சு எங்களுக்கு பை பண்ணலாமான்னு கேட்டு எஸ், எங்களுக்கு இந்த பிளேஸ் வச்சு பை பண்ணலாம். பை பண்ணிட்டு எங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். எங்களுடைய முதல் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் ரீச் பண்ணதுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து அங்கே வச்சு செல் பண்ணி கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய Coin Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.